ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஹெல்தியான சூப்பரான உளுந்தங்களி எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுக்கு கருப்பு உளுந்து பச்சரிசியை நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க மாவு ஒரு டம்ளர், கருப்பட்டி, நல்லெண்ணெய் இதெல்லாம் தேவைப்படும். இந்த உளுந்த மாவை தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பில் சிம்மில் வச்சு இதை நல்லா கிண்டிக்கலாம். 1.25 1/2 கப்பு கருப்பட்டியை பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இதையும் தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். வெல்லம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் இதை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இதில் தூசிகள் நிறையா இருக்கலாம். அதனால் மாவு இந்த பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்க கருப்பட்டி வாட்டரை இதில் சேர்த்துக்கலாம். முதல்ல இதில் சேர்த்ததுக்கப்புறம் கட்டிப்பட்டிருக்கும். சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டி கொடுத்தோம் அப்படின்னா நல்லா ஸ்மூத் கன்சிஸ்டன்சிக்கு வர ஆரம்பிச்சிடும். தொடர்ந்து கைவிடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம் சிம்மில் வச்சுட்டு. இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் பொழுது நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கிளறி கொடுக்கலாம். எல்லா நல்லெண்ணெயும் ஃபுல்லாக அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 1 டீஸ்பூன் போல் மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டு கிண்ட ஆரம்பிச்சுக்கலாம். அடுத்த ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். கிட்டத்தட்ட அல்வா கன்சிஸ்டன்சி போல் நல்லா கடாயில் ஒட்டாமல் சூப்பர் சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இப்போது இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த களியை தொட்டு பார்த்தோம் அப்படின்னா கையில் ஒட்டக்கூடாது. சூப்பரான களி ரெடி ஆகிடுச்சு. உளுந்தங்களி ரெடி ஆகிடுச்சு. நம்ம ட்ரெடிஷ்னல் ரெசிபி இது. எல்லாருமே கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இடுப்பு வலிக்கு, கர்ப்பப்பை பிரச்சனைகளுக்கு, ரத்தம் இல்லாதவங்க சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லது. கருப்பட்டி சாப்பிட்றதுனால சேர்த்துருக்கிறதுனால நல்லா ரத்தம் ஊறும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.